இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஏகாதசி நாளில் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டுமா, அல்லது பால் பழங்களை அந்த நாளிலே சாப்பிட்டு கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக, அதாவது சர்வ நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னா அதற்கான விதிமுறை என்பது நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு தான் சொல்லுவா. நிர்ஜல ஏகாதசின்னு சொன்னா ஜலத்தை கூட அருந்தாமல் தான் விரதத்தினை இருக்க வேண்டும் என்று அந்த விதிமுறையானது வலியுறுத்தி சொல்கிறது. முதல்ல விரதம்னு சொன்னா என்ன? விரதம்னு சொன்னா மன உறுதி, மன கட்டுப்பாடு என்பதுதான் அதற்கான பொருள். அதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பசிக்கிறதே நினைச்சுண்டு பசி தாங்க முடியலையே, ஆனாலும் இன்னைக்கு ஏகாதசி ஆச்சே, நான் என்ன பண்ணுவேன், என்னால் சாப்பிடாம இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டே, அந்த பசியை பற்றி நினைத்து கொண்டே விரதம் இருப்பதில் எந்த விதமான பலனும் இல்லை. அதாவது வேறு எந்த சிந்தனையும் இன்றி மனதினை ஒருமுகப்படுத்தி வெறுமன அந்த இறை சிந்தனையோடு மட்டும் இருப்பதுதான் ஏகாதசி விரதம். இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு என்பது யாரிடத்திலே இருக்கிறதோ, இப்போ இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறீங்க, ஏன் ஈவன் இன்னும் இப்படி சொல்ல போனால் ஒரு கட்டிட மேஸ்திரி இருக்காரு, ஒரு சித்தாள் இருக்காங்க, தங்களுடைய உடல் உழைப்பினால் உழைப்பவர்கள்ங்கிற இருப்பா இல்லையா, ஒரு கார் டிரைவர் இருக்காரு, இல்லை ஒரு பஸ் டிரைவர் இருக்காரு, ஒரு பஸ் கண்டக்டர் இருக்காருன்னு நினச்சுட்டா அவர்களெல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தை இப்படி நிர்ஜல விரதமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் தங்கள் உடலை வருத்தி பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் இந்த விரதத்தினை மேற்கொள்ள முடியாதல்லவா? ஆக இதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் யாருக்கு சாதகமாக அமைகிறதோ அவர்கள் இந்த ஏகாதசி விரதத்தினை இருந்தால் போதுமானது. மற்றவர்கள் என்ன பண்ணணும் சொன்னால், அந்த நாளிலே, அதாவது வெளியில் போய் கண்டதையும் சாப்பிடாம ஒரு சௌமியமான உணவுகளை, வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உணவுகளை மட்டும் அருந்திவிட்டு அதை சாப்பிட்றதுனால தப்பில்லை. ஏன்னா பசிக்குதேன்னு நினச்சிட்டு விரதம் இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. விரதம்னு சொன்னால் அந்த மன கட்டுப்பாடு, மன உறுதி, பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ சமையல் வாசனை வர்றது அப்படின்ற மாதிரி அந்த வாசனையை முகர்ந்து பார்க்கக்கூடாது. எப்படி சொல்றது? இந்த பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்றார். செவிகளில் கூட தேவையற்ற விஷயங்கள் காதிலே விழக்கூடாது. நான் எப்போ பார்த்தாலும் ஒரு சினிமா பாட்டை கேட்டுட்டே நான் விரதம் இருக்கிறேன். அதாவது நிறைய பேர் பார்த்தேன்னா இந்த ஏகாதசி விரதம் இன்னைக்கு, இது போக வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உட்காந்து ராத்திரியெல்லாம் கண்ணு முழிக்கிறேன்னு சொல்லிட்டு சினிமாவை போட்டு பார்த்துட்டு இருப்பா. இதுபோல் விரதம் இருப்பதிலும் எந்த விதமான பலனும் இல்லை. மெய், வாய், அதாவது அனாவசியமாக பேசக்கூடாதுன்னே சொல்கிறார். தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி ஊர்வம்பு பேசுவது, இப்படியெல்லாம் பேசிட்டு விரதம் இருக்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. அதே போல் கண்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லிட்டா. இந்த 5 அங்கங்களையும் கட்டுப்படுத்தி, இந்த பஞ்சேந்திரங்களையும் கட்டுப்படுத்தி எவர் ஒருவர் விரதம் இருக்கிறாரோ அதன் மூலமாகத்தான் முழுமையான பலன் என்பது சேரும். நாளைய தினம் ஏகாதசின்னு சொன்னால் இன்னைக்கே நம்ம மனதளவிலே தயாராகி விட வேண்டும். அதாவது நமக்கு தாகம் எடுக்குது நம்ம நினைச்சிட்டோம்னாலே அந்த தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது, தெரியுமா? அதனால அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்க கூடாது. நாளைய தினம் ஏகாதசி, நான் முழுக்க உன்னுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்று முதல் நாளே மனதளவில் ப்ரிப்பேர் ஆயிடணும். முதல் நாளிலேயே அந்த நாராயண ராமத்தை சொல்லிக்கொண்டே படுக்கைக்கு உறங்க செல்ல வேண்டும். காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னால், காலையில் எழுந்த உடனேயே ஸ்நானத்தினை செய்துவிட்டு, அந்த ஸ்நானத்தினை செய்துவிட்டு அப்படியே இறை நாமத்தோடைய அந்த நாளினை துவங்க வேண்டும். துவங்கிவிட்டு என்ன பண்ணணும் சொன்னால், அன்றைக்குரிய தினசரி கடன்களை செய்ய வேண்டும். சந்தியாவந்தனங்கள், பூஜாதிகள் முதலிகளை செய்துவிட்டு அந்த இறை சம்பந்தப்பட்ட புத்தகங்களை கொண்டு படித்து கொண்டிருக்க வேண்டும். அதே சிந்தனையோடு அந்த நாள் பொழுது முழுக்கவும் கழிக்க வேண்டும் சொல்றது. அப்படி ஒருமித்த மனதோடு வேறு எந்த விஷயங்களிலும் தன்னுடைய மனதினை செலுத்தாமல், எந்த செய்திகளையும் காதிலே வாங்கி கொள்ளாமல்
முழுக்க முழுக்க அந்த இறை சிந்தனையோடு இருப்பவர்கள்தான் இந்த நிர்ஜலமான ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்க முடியும். ஆக விரதம் என்பது மன உறுதியை குறிக்கிறது, ஒரு மன கட்டுப்பாடினை குறிக்கிறது. அந்த கட்டுப்பாடோடு எவரொருவர் அந்த ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரிபூர்ணமான பலன் என்பது கிடைக்கும். சார் நீங்க சொல்றத பார்த்தா இது பிராக்டிக்கலா பாசிபிலிட்டியே இல்லையே, எல்லாரையுமே இது மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது, நாங்க விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், பால் பழம் சாப்பிட்றதுனால என்ன சார் தப்பு, பாலுக்கெல்லாம் தோஷம் இல்லைன்னு சொல்றாளேன்னு சொன்னா அதெல்லாம் நம்மளா உருவாக்கி கொண்ட விதிமுறைகள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிர்ஜலமான ஏகாதசி விரதத்திற்கு நம்முடைய உடம்பினை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக முதலிலே அந்த விரதத்தினை துவக்குகிறேன். அதாவது தினந்தோறும் வயிறார சாப்பிட்டுட்டு பழகியிருப்பார், அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸுக்கு வர்றதுக்காக முதல்ல கொஞ்சம் பழங்களை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அதற்கப்புறம் பார்த்தோம்னா வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக அதுவும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸுக்குள்ளே வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பால் பழம் சாப்பிட்டுண்டா தப்பில்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அதையே ஆனால் பிடிச்சுண்டு ஒவ்வொரு ஏகாதசிக்குமே எல்லா ஏகாதசிக்குமே நான் பால் பழத்தை சாப்பிட்டுட்டு தான் விரதம் இருப்பேன்னு சொன்னால் அதிலே பலன் என்பது மத்தியம பலனைத்தான் தரும், நிச்சயமாக உத்தம பலனை அது தராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.